வணக்கம். சிலிண்டரோட விலைலாம் கிட்டத்தட்ட ரூ. 144 ஏறிடுச்சு. அது எதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடக்கிற பிரச்சனையில தான் இதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது. அதுவும் இல்லாம இது வந்து கமர்ஷியல் சிலிண்டரு. டொமஸ்டிக் சிலிண்டர் வந்து வீட்ல பயன்படுத்துறாங்களா, அந்த சிலிண்டர் வந்து கிட்டத்தட்ட ரூ. 64 ஏறி இருக்குது. இது வந்து இந்தியா ஃபுல்லாவுமே. இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சிலிண்டருக்கு வந்து ஏகப்பட்ட ஷார்ட்டேஜ். டெல்லி மாதிரியான ஏரியால வந்து பல ரெஸ்டாரண்ட் வந்து மூடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த நிலைமை வந்து சீக்கிரமாவே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சிலிண்டர் வாங்குறவங்க சீக்கிரமா புக் பண்ணி வாங்கி வச்சுக்கங்க. சிலிண்டர் விலை இதுக்கு மேலேயும் கூட ஏறலாம். இந்த கான்ஃப்ளிக்ட் முடியறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு போர் முடிகிற மாதிரி எந்த சிக்னல் தெரியல. ஆனால் ட்ரம்ப் மட்டும் ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காரு. ஈரான் கிட்ட வந்து போதுமான ஆயுதம் இல்லை எங்களை எதிர்க்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சீக்கிரமே இந்த போர் முடிஞ்சிடும் மாதிரி அப்படி சொல்லியிருக்காரு. அதனால தான் நேற்று மார்க்கெட்டை போட்டு அடித்தவங்க இன்னைக்கு மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 1% வந்து கெயினாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக நேற்று கிட்டத்தட்ட 1.5% டவுனு. அதுவும் வந்து முக்கியமாக பார்க்கணும். இப்போ இதே நிலைமை வந்து திரும்ப திரும்ப தொடர்ந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகிறத வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திடுறவங்க பயன்படுத்திக்கிட்டு மார்க்கெட்டில் அக்குமுலேட் பண்ணுறவங்க அக்குமுலேட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல கெயினை தரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். இது வந்து அடிக்கடி உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. இது வந்து ஒரு ரேண்ட் சான்ஸு. பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திங்க. இது இல்லாமல் மோடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, எஃப்டிஐன்னு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நம்ம நாட்டோட பார்டர்லலாம் இருக்குல்ல, பக்கத்து பக்கத்து நாடுகள், அது எந்த மாதிரினா இந்த சைனா, பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து நம்ம மேலே வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப நாளாக வந்து இதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைனா மாதிரியான கம்பெனிலாம் வந்து நம்ம இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து சைனா கிட்ட நம்ம வந்து ட்ரேட் டெபிசிட் தான் வச்சிருக்கிறோம். இதனால வந்து அந்த ட்ரேட் டெபிசிட் குறையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம கவர்மெண்ட் என்னதான் பலூனுக்கு காத்தடிக்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் போட்டு ஏற்றினாலும் பஞ்சர் போகிற மாதிரி ஒரு ஒரு பக்கமாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம மார்க்கெட்டை கீழே எடுத்துக்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா புது பிரச்சனை எதுவும் கிளம்பாமல் இருந்தால் மார்க்கெட் மேலே போகும். இதுதான் என்னோட கணிப்பு. ஓகே, தேங்க்யூ.